மேலறை தியானம் ஜனவரி மாதம் 27ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கென்னடி எம், நியூ ஹம்சயா, USA. தலைப்பு இரண்டாவது சந்தர்ப்பங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனது சிறுவயது காலத்தில் எனது சகோதரனுடன் வீடியோ விளையாட்டுகள் விளையாடுவேன். அதில் ஒரு பகுதி நிறைவடைந்து விட்டால் அதில் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு விளையாட ஒரு இரண்டாவது சந்தர்ப்பம் தரப்படும். தவறுகள் தடைகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்ற அறிவை தரும். வாழ்க்கையிலும் இரண்டாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை மதுப்பழக்கத்தின் கொடிய பிடியிலிருந்து தப்புவதற்கு கடவுள் வழியை எனக்கு காண்பிக்கும் வரை நான் அறிந்திருக்கவில்லை. மதுப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது அதிலிருந்து மீண்ட ஒருவரால் தான் எனக்கிருந்த நம்பிக்கை இழந்த உணர்வையும் ஆபத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கடவுளின் கிருபை எனக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை காண்பித்தது. கடவுள் என்னில் வைத்திருந்த அன்பும் அவருடைய பலனும் மதுப்பழக்கத்தை மேற்கொள்ள தடையாக இருந்தவற்றை ஜெயிக்க உதவி செய்தன என்பதை 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடக்கி 6ஆம் வசனம் வரை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. வேதாகமத்தில் உள்ள 18ஆம் சங்கீதமும் எண்ணாகமும் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரை உள்ள வாக்கியங்களும் இயேசுவுக்கூடாக எமக்கு கிடைத்த இரண்டாவது சந்தர்ப்பங்களை ஞாபகப்படுத்துகின்றன. இப்போ எனக்கு கிடைக்கும் இரண்டாவது சந்தர்ப்பங்களை பிடித்து கொண்டு புது வாழ்வை பெற்று படிப்படியாக அன்பு, சமாதானம், நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகியவற்றை அனுபவிக்கின்றேன். ஜெபம். கிருபையுள்ள கடவுளே, கடந்த கால அனுபவங்களிலிருந்து கிடைக்கும் அறிவை உபயோகிக்க நீங்கள் தரும் சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஒவ்வொரு புதிய சந்தர்ப்பங்களையும் நான் ஏற்று கடவுளின் அன்பும் நம்பிக்கையும் உள்ள பாத்திரமாவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பலப்படுத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.